ஒரு ஆபீஸ் ஒண்ணு நடுவர் அவர்களே, ஒரு ஆபீஸ் 4 அடுக்கு ஆபீஸ். அது மதியம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து நிக்கிறான் தம் அடிக்கிறதுக்கு. உடனே 4 ஃப்ளோரும் அப்படியே தரைமட்டம் ஆகுது. உள்ள இருந்தவங்க எல்லாம் காலி. வீட்டுக்கு வந்த உடனே ஒய்ஃப் கிட்ட சொன்னா, இந்த மாதிரி எங்க ஆபீஸ்ல 4 மாடி கட்டடம் அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சுன்னா. எப்படி என்ன எப்படின்னு தெரியல. சாப்பிட்டு முடிச்ச பிறகு எனக்கு தான் தம் அடிக்கிற பழக்கம் இருக்குல்ல. வெளியே வந்து நின்ன தம் அடிக்கிற நேரத்துல 4 ஃப்ளோரும் அப்படியே இறங்கிருச்சு தரமட்டமா. நான் மட்டும் தம் அடிக்கிறதுக்கு வெளியே வரலன்னா நானும் அதுல செத்து போயிருப்பேன்னா. நல்ல வேலைங்க, நான் கூட உங்களை திட்டுவேன், தம் அடிக்காதீங்கன்னு. நல்ல வேலைங்க, அதுதாங்க உங்களை காப்பாத்தி கொடுத்துருக்கு அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் தொலைக்காட்சியில கீழே ஒரு லைன் ஓடுது. 4 மாடி கட்டடம் தரைமட்டமானது. அதுல இறந்தவர்களினுடைய குடும்பத்துக்கு முதலமைச்சரினுடைய நிவாரண நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதுன்னாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த சனியை முடிச்ச சிகரெட்டை நீங்க எப்பதான் விட போறீங்களோ தெரியலன்னுச்சு. இன்னைக்கு எல்லாருமே நடுவர் அவர்களே, பணத்தை நோக்கித்தான் மனிதர்களினுடைய வாழ்க்கை போகிறது.